சில வாரங்களாக ஸ்டடியோடு கூட வேதத்திலிருந்து பல காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பேசலாம். ஆமென். அல்லேலூயா. வேதத்தின் தியானம், வேத ஆராய்ச்சி என்றாலே அது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஆராய வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வேத ஒழுங்குகள் இருக்கிறது. எப்படி கற்றுக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. என்று நாம் பார்க்கும்போது கழிந்த நாட்களிலே பிரைசலாட் இருளின் அதிகாரங்கள், பிரைசலாட் ஒளியின் கிரியை என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆளுகைகளை குறித்து நாம் பார்த்தோம். பிரைசலாட். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்த களத்தில் நிற்பது. பிரைசலாட். ஆமென். அதான பார்த்தோம்ல, யுத்தம். பிரைசலாட். அல்லேலூயா. அப்போ நம்முடைய யுத்தம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. அப்போ அவ்வளவு காரியங்கள் அதற்குள் அடங்கி இருக்கிறது. ஆமென். சரி, அப்போ இந்த யுத்தத்தின் நிலைகளை குறித்து, யுத்தம் எங்கு நடக்கிறது, பிரைசலாட். ஆமென். அந்த யுத்தம் எந்தெந்த நிலையில் தேவ ஜனங்களுக்கு எதிராய் செய்கிற சத்துரு செய்கிறான், எங்குதான் அவன் யுத்தம் செய்வதற்கு தெரிந்து கொண்ட பிளேஸ் அது. ஆமென். யுத்தத்திற்கு ஒரு இடம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஒரு 2 நாடுகள் யுத்தம் செய்கிறாங்க, ரஷ்யாவும் உக்ரைனும், இஸ்ரேல் தேசமும் பாலஸ்தீன். இப்படியெல்லாம் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதற்கெல்லாம் அவர்கள் யுத்தத்திற்குரிய எங்கு நின்று செய்தால் சரியாக இருக்கும், எதிரி அடிக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் முதலாகவே என்ன செய்யணும், பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. யுத்த தளம் கையுதலில் சொல்லுவாங்க. அப்போ தேவ ஜனங்களுக்கு எதிராய், ஊழியங்களுக்கு எதிராய், ஊழியக்காரர்களுக்கு எதிராய் சத்துருவானவன் யுத்தம் செய்கிற யுத்த தளம் நாம் கட்டாயம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ யுத்த தளத்தை குறித்து அறிந்தால்தான் ஆமென், அடுத்தது எந்தெந்த நிலையில் அவன் யுத்தம் செய்கிறான் என்பதை நான் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். அதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனத்தை வாசிப்போமாக. மாமிசத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. தர்க்கங்களையும் போதும். பைசலான். அல்லேலூயா. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாய் இருக்கிறோம், இருந்தும். அல்லேலூயா. பார்க்கும்போது என்ன சாயல், மாமிச சாயல், மனிதன். ஆமென். ஆமென். உலகம் நம்மை ஒரு மனிதனாக, மனித சாயலில் தான் பார்த்து நம்மை வெறுக்கிறது, நமக்கு எதிராக செயல்படுகிறார், பேசுகிறார்கள். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது, நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்கள் தான் இருந்தும் மாமிசத்தின்படி என்ன என்ன இல்லை, போர் அல்ல. அல்லேலூயா. அது நேரம் அங்கே பார்த்தோம் எபேசியர்ல. எங்கள் போர் எதில் அல்ல, மாமிசத்தில் அல்ல, மாமிசத்தின்படி அல்ல என்று அங்கு பக்தனாக விளக்குகிறார். ஸ்தோத்திரம். சரி, அப்படி என்றால் எங்கள் போராயுதம் மாமிசத்திற்கு ஏற்றவைகளாய், மாமிசத்திற்கு ஏற்றவைகளாய் என்று அங்கு போடுகிறார் வார்த்தை. எதற்கு ஏற்றவைகளாய்? மாமிசத்திற்கு. சரீர பிரகாரமான யுத்தம் செய்யாமல், உலக பிரகாரமான ஆயுதங்களில் மோதாமல்,
ஆமென். உலக பிரகாரமான நன்மையை அடைவதற்காக போராடாமல், ஆமென், அல்லேலூயா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் யுத்தம் செய்யாமல் எல்லாம் நிறைய காரியங்கள் அதில் வருகிறது. அல்லேலூயா, ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய், ஏதோ இந்த உலகத்தில் எதையாவது ஒன்றை அடைவதற்காக போர் செய்யாமல், அல்லேலூயா, உலகத்தில் செழிப்பை நாடி, ஆசீர்வாதத்தை நாடி, வருமானத்தை நாடி, வசதி வாய்ப்பை தேடி, உலகத்துக்குரிய காரியத்தில் ஒரு உயர்வை அடைய, அதற்கல்ல யுத்தம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏரியாவை சரியாக என்ன செய்திருக்கணும்? புரிந்து வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த யுத்த சம்பந்தமான காரியத்தை நாம் புரிந்து விட்டால் நம் மனிதன் மேல் நாம் சீர மாட்டோம். ஆமென், மனிதன் மேல் சீர மாட்டோம். பொதுவாகவே நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய பார்வையில் பார்க்க முடியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நாம் யாரை பார்க்கிறோம்? மனிதனை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கோப வேஷம் எல்லாம் யார் மேல் கொட்டுகிறோம்? மனிதன் மேல் கொட்டி விடுகிறோம். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள பாருங்கள், அதில் என்ன நிறைய காரியங்கள் உண்டு. ரோமரில், கலாத்தியரில், இப்படி எல்லாம் ஏராளம், கொரிந்தியர்ல ஏராள காரியங்களை ஆவியானவர் அங்கங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் போராடுவது மனிதன்கிட்ட தான் வந்துடும். ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டாலே வருஷ கணக்கிலேயே அதை என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ரோமரில் 8வது அதிகாரம் 13 வசனம் வாசிப்போம். பாருங்க, இங்க சொல்லப்படும் தேவனுடைய ஆவியினால. நல்ல கவனிங்கள், யுத்தத்தை குறித்து தான் பேசுறது. இந்த ஏரியாவை கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட்டு அடுத்த ஸ்டெப்பில் வைக்கலாம். அல்லேலூயா. அந்த வாசித்தம்பி நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்னது? வாழ்க்கை. அல்லேலூயா. அன்றாட வாழ்வது, சமுதாயத்தில் வாழ்வது, உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. ஆமென். நான் தான் சொன்னேன், மாமிசத்தில் என்ன இல்லை நடக்கிறவர்களாய் இருந்தும் நாங்கள் மாமிசத்தின்படி என்ன இல்லை அல்ல. அதே போல கையை தலையில் சொல்லுவோம், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தும், ஆமென், அல்லேலூயா, உலக பிரகாரமான நிலையில் வாழ அல்ல தேவன் நம்மை தெரிந்து கொண்டது. ஆமென். உலக பிரகாரமாய் வாழ வேண்டும் என்றால் உலகத்தில் பெரிய ஆளாக வேண்டும், வசதியாக வேண்டும், அதை கிடைக்க வேண்டும், இதை கிடைக்கணும், உயர வேண்டும், அப்படி இப்படி எல்லாம் எக்கச்சக்க உலக பிரகாரமாக இருக்கிறது. சிந்தை பூரா எங்க நிற்கும்? விழுந்து கிடக்கும் உலகத்தில். அல்லேலூயா. உலகத்துக்குரிய நன்மைகள் மேல், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல், உலகத்துக்குரிய வசதி வாய்ப்பின் மேல், உலகத்துக்குரிய என்னென்ன காரியம் உண்டு எல்லாவற்றின் மேல் நம்முடைய சிந்தை என்ன செய்து விழுந்து புதஞ்சு கிடக்கும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அதிலிருந்து என்ன செய்கிறேன்? எடுத்துட்டேன். அல்லேலூயா. இனி அதற்காக வாழ அல்ல, உன்னுடைய வாழ்க்கை வேற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை வைக்கிறார். நாம் ஆவியினால் நிரப்பப்பட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம் என்னெல்லாம் சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றது ஒரு அந்நிய பாச பேசி கை தட்டுவதற்காக அல்ல. அதை ஆராதிக்கவும் கை தட்டுறோம், அல்லேலூயா சொல்கிறோம், ஆவியின் நிரம்புறோம், அன்னையும் தேவை. அல்லேலூயா. ஆனால் அதோடு முடிக்க அல்ல. அல்லேலூயா. அதற்கு மேலான நிலையில் வாழ்வதற்காக கர்த்தர் வைத்து கொடுத்திருக்கிறார். ஆமென். அதான் அங்கு நாம் பார்த்தோம். என்னவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுது. எங்கு நடக்கணும்? இந்த பூமியில. அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளை அந்த தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டுமா? அப்ப தேவ ஆவியினால் இந்த பூமியில் நம்ம நடத்தப்பட வேண்டும் என்றால், அல்லேலூயா, உலக தேசம், உலக ஆசைகள், உலக இச்சைகள்,
மாம்சத்துக்குரிய எந்த ஒரு ஆசை இச்சைகளும் நம்மிடத்தில் வந்தாலும் உள்ள என்ன நெருங்காது. புரியுதில்ல? தேவப்பிள்ளை இதில் ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா நாம் நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் அவரை போல மாற்றுவதற்கு தான் ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். பாருங்க, வாசிப்போம் 8:1 வாசி. ரோமர் 8:1. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்பட்டவர்கள். யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாய் இருந்தும் ஓகே, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. கையை தலையில் சொல்றோம். இதற்குள் பட்டவர்கள் நல்ல கவனி. தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏரியாவோட மனநிலையை நல்லா திறந்து வைக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இல்லையா, அவன் எப்படி இருக்கிறானாம்? புதிய சிருஷ்டி. அப்போ வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாய் இருந்தும். ஆமென். உள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள்ள சபைக்குள்ள வந்துட்டு. அல்லேலூயா. உள்ள வந்தாச்சு. ஆமென். ஆமென். உள்ள வந்ததில் 2 கூட்டம் இருக்கு. இந்த 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு பேர் எப்படி நடக்கிறவங்க சொல்லுங்க? மாமிசத்தின்படி நடக்கிறவங்க. இனி ஒரு கூட்டம் ஆவியின்படி நடக்கிறவங்க. புரியுதா இல்லையா? இந்த 2 கூட்டமும் எங்க தான் இருக்கு? சபைக்குள்ள, இந்த பூமியில தான் இருக்கு. ஹல்லேலூயா. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், பெரிய நல்ல காரியம். ஞானஸ்நானம் எடுத்தோம், ரொம்ப மகிழ்ச்சியான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்த நீ யாரா இருக்கிறாய்? ஆமென். மாமிசத்துக்குரிய கிறிஸ்தவனா இருக்கிறாயா, ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருக்கிறாயா? சொல்ற புரியுதா இல்லையா? தேவ பிள்ளைகளாய் உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், இவைகளை புரிந்து இந்த வார்த்தைகளை உங்களை ஒப்பு கொடுத்து விட்டாலே போதும், அது வித்தியாசம் ஆயிரும். தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் அடிபணியணும்னா உள்ளான இருதயத்துக்குள் ஆண்டோடைய சமூகத்தில் நினைச்சு உடைந்து அர்ப்பணிக்கிற சிந்தை நமக்கு வேணும். ஆண்டவரே, எப்படியாயினும் என்னை எப்படிப்பட்டவனாய் மாற்றும், ஆவிக்குரியவனாய் மாற்றும். அப்பா, நான் உம்முடைய பேரை சொல்லிதான் வாழ்றேன், நான் உண்மைதான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் என்னிடத்தில் ஆவிக்குரிய வாசனை இல்லையே. தேவனுடைய பிள்ளை தேவனிடத்தில் கதறணும். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எதில் நடக்கிறோம்? மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்து என்ன சொல்கிறேன்? சரீரம், கை, கால், வாய், கண், நாவு எல்லாம் என்னதான்? மாமிசத்து மனுஷனுக்குரிய சரீரம் இருந்தாலும் அல்லேலூயா, நாங்கள் என்ன சொல்லல, மாமிசத்தின்படி அல்ல போர். அதாவது வாழ்க்கை. கையை வை தலையில் சொல்லுவோம். போர் என்றால் வாழ்க்கை. கையை வை தலையில் சொல்லுவோம். அப்போ வாழ்க்கையே ஒரு போர். ஆமென். ஆமென். மாமிசத்தின்படி என்ன அல்ல, போர் செய்யறவர்கள அல்ல, வாழ்கிறவர்கள அல்ல. அப்போ மாமிசத்தின்படி வாழ்கிறவரிடத்தில் எந்த தான் சொன்ன கிறிஸ்து இயேசுக்குள் பட்டவர்களாய் இருந்தும் அல்லேலூயா, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? இல்லை, தண்டனை இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. ஆக்கின தீர்ப்பு என்றால் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு, பைசலா. அல்லேலூயா. இல்லை என்றாங்க சொல்றாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்? அவர்களுக்குள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா எப்படி அவர்களை எச்சரிக்கிறாரோ, எப்படி அவர்களை நடத்துகிறாரோ, எப்படி அவர்களுக்கு போதிக்கிறாரோ, அந்த நிலையில் அவர்கள் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. மாமிசத்தின்படி நடந்தால் அவரிடத்தில் மாமிசத்துக்குரிய கிரியைகள் இருக்கும், மாமிசத்துக்குரிய சுபாவங்கள் இருக்கும்.
மாமிசத்துக்குரிய சிந்தைகள் இருக்கும், மாமிசத்துக்குரிய நடக்கைகள் இருக்கும். அல்லேலூயா. மாமிசமான பார்வை இருக்கும். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள், அது நமக்கு நிறைய காரியங்கள் உண்டு. வாசித்து கடந்து செல்லுவோம். கலாத்தியர்ல அதனுடைய 5வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்க பார்ப்போம். மாமிசத்தின் என்னது? அப்போ நல்லா கவனிங்க. மாமிசத்தின்படி வாழ்கிறவனிடத்தில் கிரியை அப்படி என்றால் நடைமுறை, செயல், பேச்சு, சிந்தை ஒரு செக்ஷன் இருக்கு. நல்ல முறை யார் மாமிசத்துக்குரியவன் யார் ஆவிக்குரியவன் என்று ஈஸியாக என்ன செய்திடலாம், அடையாளம். புரியுதா இல்லையா? நல்லா கவனிங்க. இது புரிந்து நம்ம வாழணும். இது எல்லா தேவ மக்களும் இதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பார்வை, அதாவது உன்னுடைய அந்த ஒரு நபரை நாம் கவனிக்கிறோம் என்றால் எந்த நிலையில் உள்ள நபர் என்பதை நாம் என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால்தான் நாம் எப்படி இருக்க முடியும், எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுதில்லை? நம்மை எச்சரிக்கை படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நீ பழகிற விசுவாசி, உலகத்தான விட்டுருவோம், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற விசுவாசியை இவர்கள் ஆவிக்குரியவர்களா அல்லது மாமிசத்துக்குரியவர்களா என்ன செய்யணும், புரிந்து அடையாளம் கண்டு கொள்ளணும். ஆமென், ஆமென். என்ன புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதனால புரிந்து கொள்ளுங்க. இது அதே இதை தான் கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அந்நிய நுகம் என்னது? நம்ம அதை எதுக்கு ஒப்பிடுவோம்? வெளியே உள்ள மக்களுக்கும் கிறிஸ்தவர்களும் ஒப்பிடுவோம். நோ நோ. என்ன நுகம்? அந்நிய நுகத்தில் அவிசுவாசி. அப்போ அவன் விசுவாசியாக வாழ்ந்தால் அல்லேலூயா அவன் யாரா வாழ்வான்? ஆவிக்குரியவனா வாழ்வான். அதாக்கும் திருமண காரியங்களில் கூட ரொம்ப என்ன செய்ய வேண்டியது, பார்க்கணும். இந்த காலத்தில் பார்க்கவே முடியாது, அது வேற விஷயம். அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரியவனோடு இணைந்தால்தான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளும் ஓடு ஒரு என்னது வாழ்க்கை உடன்படிக்கை ஏற்பட்டால்தான் அவருடைய வாழ்க்கை எப்படி முடியும், வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவி என்ற நிலையில் அல்லேலூயா அதாக்கம் தாங்களாகவே தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுவது. ஆமென். காதலை கல்லறைக்குள்ள போட்டு பூட்டுறது காரணமே அதில் வீழ்ச்சி வந்துவிடும். ஆமென். அநேகர் அதை யோசிக்கிறதில்ல, அந்த அதை பற்றி புரிந்து கொள்வதில்லை நிறைய பேர். அல்லேலூயா. தாங்களாகவே தெரிந்து கொள்ளக்கூடாது. தெரிந்து கொண்டால் ஆமென் மாமிசத்தின்படி உள்ளதான பார்வையை தான் பார்ப்பான். புரியுதா? வெளித்தோற்ற கவர்ச்சி, உலக பிரகாரமான வாழ்க்கையினுடைய காரியங்கள் மேல மைண்டு. இன்று கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்க காரணமே அதுதான். என்ன கல்யாணம் சொல்லு? காதல் கல்யாணம். 2வது என்ன கல்யாணம்? மாம்சத்துக்குரியவனையும் ஆவிக்குரியவனையும் இணைப்பது. போச்சா? எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? சில கணவன் ஆவிக்குரியவனாக இருப்பான், ஜபத்திலையும் பரிசுத்தத்திலையும் எல்லாத்திலையும் முன்னணிப்பான். மனைவி எதாக இருப்பா? மாமிசத்துக்குரியவளாக இருப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை. அப்போது ஆவிக்குரிய அந்த திருமணத்தில் ஆவிக்குரிய கணவனுடைய வேகத்துக்கு ஏற்றபடி அவனுடைய மனைவி என்ன செய்ய மாட்டாள், கூட வர மாட்டாள். நுகம் பின்னாடிகளுக்கு சொல்ற புரியுதா? நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதாவது திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்றால் அல்லேலூயா ஒரே நுகத்தில் 2
மாடுகள் பூட்டப்பட்டது போலையாக. ஆமே, நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒன்று அந்நிய நுகமாகிய மாமிசத்துக்குரியவனும், இனி ஒன்று மறுபக்கத்து நுகத்தின் மறுபக்கமாகிய பக்கத்தில் ஆவிக்குரிய நபரையும் கூட்டினால், அல்லேலூயா, அந்த குடும்பம் ரொம்ப பிரச்சனையோட போய் முடியும், நரகத்தில் போய் நிற்கும் பயணம். இந்த அநேக குடும்பங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவள் என்ற நிலையில் கண்டுபிடிக்கிற அளவில் இல்லாமல் போக காரணமே அவரவர்கள் செலக்ட் பண்ணுவது. ஒரு காலத்தில் அந்த சிறு பருவத்தில் எல்லாம் ஊழியக்காரங்க தான் செலக்ட், பைசா தான் 100%. ஊழியக்காரர் சொல்கிறாரா அதான் நடக்கும். பெற்றோர் பார்த்தாலும் யார்கிட்ட வருவாங்க, அப்படி தான். இன்று எங்கேயும் அதை பார்க்க முடியாது. ஊழியக்காரன் இந்த காலத்தில் கல்யாணம் நடத்தி வைக்கிற மட்டும்தான் சோத்திரம். சாப்பாடு கூட கொடுக்காம விட்டுருவாங்க. அந்த காரணம் என்ன? அவர்கள் தேடுவது உலக பிரகாரமாய். சில பிள்ளைகள் ஆவிக்குரிய தரமாக இருப்பாங்க, சுவிட்ச் போட்ட லைட் எரியிற மாதிரி. அதிகமாக பெண் பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுவது என்ன நல்லா தெரியும். சில ஆண்கள் இருப்பாங்க நல்ல ஆவிக்குரிய டாப்பாக இருக்கும், நல்லா ஜெபிக்கிறது, ஆண்டரோடு சஞ்சரிக்கிறது, ஆண்டரை நேசிப்பது, எல்லாத்திலும் டாப்பாக இருப்பாங்க. மேரேஜ் பிறகு பொத்துன்னு நினச்சி நான் விழுந்துடும், ஜீரோவில் வந்துடும். என்னான்னு கேட்டால் கட்டணமே 100% மாமிசத்துக்குரிய நாள். அதாக்கும் பிரச்சனை இந்த நாட்கள். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது எப்படியாவது இருக்கு, இது கல்யாணம் நடந்துட்டா போதுமே என்று. ஏன்னா சரி, பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் கஷ்டம், பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதாலும் கஷ்டம், எப்படியாவது முடிச்சுட்டா நல்லா இருக்குமே என்ன. ஆனாலும் நம்ம என்ன தேடுவோம்? படிப்பு, அழகு, அது இது ABCD எல்லாம் தேடுவோம். தேடும்போது ஊழியக்காரன் நினைச்சு கொண்டு ஒதுங்க வேண்டி இருக்கு. ஊழியக்காரன் 100% பார்ப்பது என்னது? ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல். இன்னும் இப்போ ஊழியக்காரன் அதை அவங்களுக்கு சேர்ந்து அவ்வளோ கூட சரி நம்மளும் பார்ப்போம் அவங்கள கூட சொல்லிட்டு மாறுற மாதிரி ஆகிடுது உலகம். அதான் நம்ம ஒதுங்க வேண்டியது. அப்போ இது என்ன நடக்கிறது என்றால், ஆவிக்குரியவனும் மாமிசத்துக்குரியவனுமாக உள்ள அந்த இணைவு நித்தியத்திற்கு போவதற்கு உள்ள பாதையில் பிளாக் ஆகிடும், போய் சேர முடியறதில்லை. நமக்கு எது முக்கியம்? அது முக்கியம். எது முக்கியம் அல்ல, இது அப்புறம்தான். அல்லேலூயா. இதுக்காக மண்ணுக்காக எதை விட்டுறக்கூடாது? மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. மண்ணு மண்ணு மண்ணு, உலகம் உலகம். அப்போ மனுஷனுடைய சிந்தை பூரா எதால் நிரம்பி இருக்கு? உலகத்துக்குரிய நன்மைகளை யோசித்து கொண்டிருக்கிறதுனால். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஏற்றபடி மாமிசத்துக்குரிய ஒரு நிலையில் உள்ளதான சிந்தையும் தேடுதலுமாக அவன் வாழ்க்கை என்ன செய்யறா? தேவனுக்கு அந்நியனா போய் முடிஞ்சிடும். எவ்வளோ ஒரு வருத்தமான காரியம் பாருங்க. ஆமென். அதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாக இருந்தும் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி. அப்போ 2 விதமான நடக்கை. அப்போ மாமிசத்தின்படி நடக்கிற இடத்தில் என்ன இருக்கும்? அடையாளம் கண்டுகொள்வது. ஆமென். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. 19ஆம் வசனம் வாசிங்க, கலாத்தியர்ல. மாமிசத்தின் கிரியைகள் எப்படி இருக்குமா? வெளியரங்கமாய் பார்க்கிற அளவில், அறிகிற அளவில், புரிந்து கொள்கிற அளவில் இருக்கும். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. மாம்சம் கிரியை எப்படி இருக்கும்? வெளியரங்கமாய். அவனுடைய குணம் பார்வையை வெளிப்படுத்திடும். அவன் பார்வையே சரியில்லையா சொல்கிறோமா இல்லையா? கண்ணை உருட்டுறான் பாரு, கண்ணை காக்க கொத்திக்கிற போகணும், எப்படியா திட்டுறோம். அல்லேலூயா. அந்த மாமிசத்துக்குரிய கிரியை வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ அதில் ஃபஸ்ட்டில் புகழ்கிற பேர் என்னது? ஃபஸ்ட்டே அதே வருது. மாமிசத்தில் தலை தூக்கி நிற்கிற
ஒரு பெரிய ஒரு பாவம் எது? விபச்சார பாவம். ஆமென். அவன் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நினைச்சுவார், நியாயம் தீர்ப்பார். ஜட்ஜ்மெண்ட், பெரிய பிரச்சனை இருக்கு. அப்போ அவனுடைய சிந்தை, பார்வை, பேச்சின் நோக்கம் எல்லாமே எதை ஒட்டி தான் இருக்கும்? அதை ஒட்டி இருக்கும். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அப்போ அதாவது பாவ சிந்தையோடு வாழ்கிற, விபச்சாரமாகிய பாவ சிந்தை உள்ள ஒரு மனுஷனோ மனுஷியோ யாரை பார்த்தாலும், யாரிடத்தில் பேசினாலும், எங்கு நின்று பார்த்தாலும் அவருடைய பார்வை, கண்ணுருட்டல், அவருடைய எல்லாமே என்ன எப்படி இருக்கும்? ஒரு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போது பார்வை. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியின்படி, ஆவிக்கேற்றபடி நீ வாழ நீ ஒப்பு கொடுத்து விட்டால், அல்லேலூயா, இவைகளிலிருந்து நீ எழுச்சிற விடுதலை பெற்றுக்கொள்கிற. அப்படி என்றால் அது ஒன்று நெருக்கும், ஆனால் நீ அதை சாதாரணமாகவே மேற்கொண்டு விடுவாய். அல்லேலூயா. அதான் எவ்வளவு கர்த்தருக்கேற்ற ஒரு நபராய் ஒரு நபர் மாற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளான இருதயம் எவ்வளவு பண்படுத்தப்பட வேண்டும் என்பதா. அல்லேலூயா. அதில் நிறைய காரியங்கள் இருக்கிற பாருங்கள். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. இப்போ விக்கிரக ஆராதனைக்கெல்லாம் வேறு பேர் இருக்குது, வேறு நிறைய இருக்குது. அடுத்து பில்லி சூனியம், பகை. பார்த்தீங்களா எங்கே வரும்? மாமிசம், பகைகள். அடுத்தது விரோதங்கள். என்னது? இந்த விரோத குணங்கள், பகை குணம் இருக்கிறவனை அடையாளம் கண்டு கொண்டா, ஓஹோ இவன் எதற்குரியவன்? மாமிசத்துக்குரியவன். விரோதங்கள். அடுத்தது வைராக்கியம். தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டும். நான் இப்படி தான் முடியாது. சில குழந்தைகள் வைராக்கியம் அடம் பிடிக்கும், தெரியுமா? தந்தாதான. இதே மாதிரி பெரிய ஆட்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு அது வேணும், அது வேணும், அது வேணும், பார்த்ததையே பெற்றுக்கொள்ளணும். எங்கேயாவது போய் ஒன்று பார்த்துட்டாவா, இது எப்படியாவது எடுக்கணுமே. ஏதாவது ஒன்று இருக்கும், பார்வையே கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அண்ணன் நைட்டு பூரா அந்த அந்த நபருக்கு தூக்கம் வராது. எது வேணும் அது வேணும். காலில் போய் அதை திருடி எடுத்து எப்படியாவது முழுங்கிட்டாவது மறுநாள் எடுத்துக்கலான்னாவது வந்துடும். இப்படி ஆட்கள் உண்டு. அப்போ அந்த அடுத்தது கோபங்கள். யாருக்கிட்டையும் அவங்க ஒட்ட மாட்டாங்க, யார்கிட்டையும் சீரிட்டு நடப்பாங்க. ஆமே, நல்லா இருக்கிறீங்களா? எங்கே போகிறீங்க? எப்போ வருவீங்க? இங்கிட்டு இப்படியெல்லாம் சீரிட்டு நடப்பாங்க. இது ஒரு மாமிச பிசாசு. அடுத்தது சண்டை. என்னது? என்னது? சண்டை. அந்த வீட்டில் பூரா அடிதடியாக தான் இருக்கும். வீட்டில் யாரும் வீட்டுக்காரங்க இல்லைன்னா அந்த வீட்டில் எந்த பாத்திரத்துக்கு சவுண்டும் கேட்காது. ஆனால் அந்த வீட்டில், அல்லேலூயா, கணவன் மனைவியாக எப்போ நுழைந்தார்களோ அந்த வீட்டில் உள்ள எல்லா பானை சட்டியும் எப்படி இருக்கும்? ஒடுங்கி போய்தான். எப்படி இருக்கும்? ஒடுங்கி, நசுங்கியா, ஒடுங்கி. நசுங்கிறதுன்னா மொத்தமாக, ஒடுங்கிறன்னா அங்கங்கே குழி விழுந்துருக்கு, ஒடுங்கி தான் இருக்கும். நம்ம ஒரு எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வீடா மாமிசத்துக்குரிய வீடான்னு அடையாளம் கண்டுகொள்கிறது அந்த வீட்டில் போனால் போதும். போயிட்டு அவங்கள யாரையும் பார்க்கணும். எதை பார்த்தா போதும்? பானை சட்டியை பார்த்தா அந்த குடும்பமே மாமிசத்துக்குரிய குடும்பம். அப்போ அங்கே சண்டையை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. அங்கே போனால் சண்டை கிடைக்கும். 1 டம்ளர் சண்டை, சரி, 1 லிட்டர் சண்டை, 3 கிலோ சண்டை, இதாக கிடைக்கும். மாமிசத்துக்குரியவர்களுடைய குடும்பங்கள். அல்லையிலே சொல்லுவோம். அடுத்தது சண்டைகள். என்னது? ஒட்டாது, ஒட்டா உறவு. புருஷனும் மனைவியும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கவர் தான் விரும்புவோம். சண்டை வந்தாலே மனைவி சொல்லுவா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்.
சண்டை வந்தோன்னு அவன் பார்ப்பான், அவன் வேலை செய்கிற இடத்துல ஒதுங்கி நின்றுக்கிடுவான். இது ஒரு பிரச்சனை. என்ன ஆகாது? ஒற்றுமை வராது, ஒரு மனம் வருவதில்லை, பிரிவினை. அடுத்தது மார்க்க பேதம். அவங்கன்னா இது இப்போ நம்ம இதில் சொல்ல போனால் படிப்பில் நான் உன்னோட அதிகமாக படிச்சிருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பேதம். அல்லேலூயா. நான் அதிகமாக படித்தேன், நான் இப்படி இருக்கிறேன், எங்கள் குடும்பம் எல்லாம் படித்த குடும்பமாக்கும், உன் குடும்பத்தை எல்லாம் நட்டு இப்படி ஆகி போச்சு கதை. படிப்பு, மார்க்க பேதம். அடுத்தது பொறாமைகள். என்னது? இது யாருக்கிட்ட இருக்கிறது? மாமிசத்துக்குரியவன்ட்ட இருக்கிறதா? இதுதான் நல்லா கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு ஒரு ஆள் போட்டால் போதும், கூட பழகிற ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிட்டே நடப்பாங்க. ஒரு ஆள் நல்லா ஆகிட்டால் போதும். அல்லேலூயா. சின்ன ஒரு 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 முன்னேற்றம் அடைந்தது மாதிரி காட்சி அளித்துட்டா போதும், அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி ஒரு டைப்பாக பார்ப்பாங்க. ஓ பாரு அவங்கெல்லாம் எப்படி வந்தது, என்னைக்கு வந்தது இதெல்லாம். அப்போ என்னைக்கு அவங்க பஞ்சராக தான் கிடக்கணுமோ? அல்ல, இது ஒரு மோசமான குணங்களாக. அல்ல, மாமசத்துக்குரியவன். ஒரு ஆள் நல்லா இருக்கிறாங்க, ஒரு உயர்வு அடைகிறாங்க, ஏதோ ஒரு முன்னேற்றம் வருது என்றாலே சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து சரீர சுகத்தை கற்றுக் கொடுத்ததுனால் இந்த முன்னேற்றம் அடைந்திருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சி அடையணும். அடுத்தது என்னது? கொலைகள், வெறி, களியாட்டுகள். ஜெபிக்க நேரம் இருக்காது, விளையாடு நேரம் இருக்குது. இப்போ விளையாடுனாக்க மொபைலில் விளையாடு நிறைய நேரம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். நிறைய பேர் அப்படி தான். எல்லாம் கடைசி நாளில் ஒரு வீட்டுக்குள்ளே போய், அது எப்போ நடந்ததுன்னு தெரியாது, முன்னே நடந்ததாக இருக்கலாம், தெரியல. ஒரு குழந்தைய ஒரு பிடிச்சிட்டு போகிறான். ஒரு குழந்தைய ஒரு வீட்டுக்குள்ளேருந்து பிடிச்சிட்டு போகிறான். ஒரு வந்தால் அப்படி துணி என்ன வச்சுருந்து இப்படி வச்சான், குழந்தை மயங்கிச்சு கொண்டு போயிட்டான். தகப்பனும் தாயாரும் அவங்க 3 பேர் இருக்கிறாங்க. என்ன வச்சுட்டு இருக்கிறாங்க? மொபைலையே பார்த்துட்டு இருந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. குழந்தை போனது தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு, உடனே அல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய தேடுறோம். எங்கே போச்சு உள்ள இடம் பூரா தேடி கிடைச்சல இல்லை. அது கிடைச்சதா என்னவோ தெரியாது. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து தன் குழந்தையை ஒருவன் பிடித்து கொண்டு போகிறத விட தெரியாத நிலையில் எதில் விளையாடிட்டு இருக்கிறாங்க? மொபைல். எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள். ரைசலாட் தேவக்குள்ள இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, அடுத்தது இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் சுதந்திரிக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. நல்லா புரியுது. இவர்கள் எங்கே போக மாட்டாங்களா? தேவராஜ்யத்துக்கு. இவர்கள் யாரும் அல்ல, வெளியே உள்ள நபர் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானத்தை நடத்தி எங்கே இருக்கிறவங்க? உள்ள இருக்கிறவங்க. நிறுவனம் யாருக்கு எழுதினது? சபைக்கு எழுதினது. ஆமென். வாசிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் எல்லாம் சில சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தாலும் பதபதிச்சிடும். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, இவைகள் எல்லாம் எங்க? சபைகளுக்குள்ள இருக்கிற. அப்போ இப்படிப்பட்ட மாமிசத்துக்குரியவர்கள் இருக்கும் போது இந்த பாவம் எல்லாம் எங்க இருக்கும்? சபைக்குள்ள இருக்கும். ஆமென். அதாக காதல். என்னது? காதல் மாமிசத்துக்குரிய விபச்சாரத்தின் ஆவி. அது காதல், தோத்திரம், கிண்டல், கேள்வி. சிலவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப பக்திவான் சோதரம், ஆனால் அவங்களுடைய கண்ணுருட்டல், அவங்களுடைய பேச்சு ஸ்டைலு, அவங்களுடைய எல்லாமே வேறு விதமாக இருக்கும். ரொம்ப ஆபத்து. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நபர், அதாவது ஆவிக்குரியன் எப்படி இருப்பான்? அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துவதற்கே பாப்பா, தேவனை துக்கப்படுத்துறதுக்கு ஏற்ற நிலையில் உள்ள ஒரு வார்த்தை கூட அவன் வாயிலிருந்து வருவதை அவன் விரும்ப மாட்டான். அல்லேலூயா. ஐயோ, நான் இது பேசிட்டா கர்த்தர் துக்கப்படுவார். அல்லேலூயா. அந்த நபர் என ஃப்ரெண்டு தான் துக்கப்படுவார்கள் அல்ல. அல்லேலூயா. யார் துக்கப்படு? தேவன் துக்கப்படுவார். ஒரு தேவனுடைய கர்த்தரை முன்வைத்து ஆவிக்குரிய ஒரு நபரா நீ வாழணும்னா உன்னிடத்தில் ஏராளம் மாற்றங்கள் வரும். அதற்கு ஒரு வாஞ்சவன். முதலாவது பரிசுத்த ஆவியின் உள் நிறைவு நமக்கு தேவை. உள் நிறைவு இருந்தால் ஆவியில் எப்பொழுது எப்படி இருப்போம்? அனலாக இருப்போம்.
உள் நிறைவுதான் அனலை கொண்டு வரும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் என்ன செய்வோம்? அனுபவிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கும் போதே நம்ம ஒரு தேவ பிரசன்னம் உணர முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொடும்போதே நமக்குள்ள, ஐயோ ஆண்டவரை, இதன்படி நான் குற்றவாளியாக இருக்கிறேனே, தயவுசெய்து எனக்கு என்னை மன்னிங்கப்பா, நான் இப்படி வாழ அல்ல, நான் இதன்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த சுபாவம் எனக்கு வேண்டாம், இந்த சிந்தை எனக்கு வேண்டாம், இந்த நடக்க எனக்கு வேண்டாமப்பா, அல்லேலூயா என்று தங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அறிக்கையிட்டு சுத்திகரிப்பதற்காக தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க மனசு. அல்லேலூயா. சிலருடைய ஜபங்கள் அதிகமாக சுத்திகரிப்பு தானே அதிகமாக இருக்கும். ஆமாம், நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லாம் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே இப்போ தான் அங்கே போகிறான்ப்பா, நான் போன உடனே அவர் நான் எதிரிலேயே அவர் வரணும்ப்பா, ஸ்தோத்திரம். அவர் எங்கேயும் பஸ் ஏறி போயிடக்கூடாது, அவர் வருகிற அவர் போக வேண்டிய பஸ்ஸை கொஞ்சம் தடை பண்ணி லேட் பண்ணிடுறான்ட்டு ட்ரெயின் டைமுக்கு வரக்கூடாது, 1 மணி நேரம் லேட்டாகி வரணும். நான் அவரை பார்த்து பேசி எல்லா காரியம் முடித்த பிறகு தான் அவர் போகணும். நான் போகும்போதே ரெடியாக நிற்கணும். ஆண்டவரே கேட்ட படம் உடனே தரணும், அது தரணும், இது தரணும், அப்பா எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜபம் முடிஞ்சு ஆமேன் கரெக்டாக ஆண்டவரே நடிச்சுட்டு. இப்போ இவன் ஆவிக்குரியவங்கள மாமசத்துக்குரியவங்களா? மாமசத்துக்குரிய ஜபத்திலேயே தெரியுது ஆளை சரக்கு வேற. உலகத்தோடு ஒட்டி இருக்கிற மனுஷன், உலகத்தோடு ஒட்டி இருக்கிற இருதயம் உள்ள மனுஷன். அல்லேலூயா. கர்த்தர், அதாவது வேதம் எதை, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடு. அப்படி என்றால் தேவ ராஜ்யத்துக்குரியதை தேடு, அதை குறித்து சிந்தி. நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். வாசி அந்த வசனத்தை. உண்டானால் தேடுங்கள், தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடு. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆமென் அதிகமாய் அடங்கி இருக்க வேண்டியது என்றால், அல்லேலூயா, பூமிக்குரிய காரியம் அல்ல, பரலோகத்துக்குரிய காரியம் அடங்கி இருக்கு. ஆமென். ஆண்டவரது தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கும், ஆண்டவரே நீர் பூமியில் எனக்கு என்ன தேவை அதை நீர் தருவீர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்பா, ஆனால் நான் உம்மோடு அதிகமாக என்ன செய்யணும்? இருக்கணும். உம்மை அறிகிற அறிவுக்குள் நான் வளரணும். பேசுகிறாள். அல்லேலூயா. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் ஆண்டவர். நீர் துக்கப்படாத நிலையில் நான் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அப்போ ஆவிக்குரிய காரியத்திற்காக அதிகமாக ஜெபிப்போம், பிரயாசப்படுவோம். கர்த்தருக்குள் வளர, கர்த்தருக்குள் பலப்பட, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க, வேதத்தின் காரியங்கள் அறிய, இதற்கு தான் நம்முடைய சிந்தை ஓடிக்கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய இருதயம் சிந்தை ஓடும்போது, அல்லேலூயா, உலகத்துக்குரிய எந்த காரியம் நமக்கு என்ன தேவை அவர் கரெக்டாக தெரியும், ஏற்ற நேரம் செய்யும். ஆனால் வேலை செய்யாமல் வீட்டில் இருந்தால் தட்டில் சாப்பாடு வரேன்றாங்க. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறோம், கடமைகளை செய்கிறோம், அதன் வேலையில் எல்லாம் நம்ம முறையாக செய்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தையும் நம்முடைய ஆர்வமும் நம்முடைய தாகமும் தேவனை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து இருக்கிறது. அப்படி நாம் இருக்கு. அதாவது வேதம் சொல்ல, அதாவது ஸ்தோத்திரம், தேவனுடைய கட்டளைகளை, அதாவது நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். அன்பு கூறும் போது, அல்லேலூயா, அங்கே சொல்லப்பட்டு அன்பு கூறினா மட்டும் போதும். இப்போ சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து சேரணும். அப்போ நாம் தேவனிடத்தில் வைக்கிற அந்த தாகம், அந்த அன்பு, அந்த கீழ்ப்படிதல், அந்த பரிசுத்த சிந்தை, அந்த வைராக்கியம், அல்லேலூயா, அவரை நேசிக்கிற ஒரு நேசம் நமக்குள் இருக்கிறதுனால, அல்லேலூயா,
பூமியில் எந்த காரியம் செய்கிற சின்ன காரியம் வந்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதில் ஒரு நன்மை கட்டாயம் வைத்திருப்பார். ஒருவேளை நாம் செய்கிற காரியங்கள் சம்பாத்தியத்தில் சில குறைவுகள் ஏற்பட்டாலும் நாம் கட்டாயம் என்ன செய்ய மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். அதை குறித்து என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஆமென். என்னை உயிரோடு வைத்திருக்கிறவர் என்னுடைய தேவன். ஆமென். நான் ஒன்று என் உள்ள கைகள் வரைந்திருக்கிறேன் சொல்லியிருக்கேன். அப்படியே எனக்குரிய நன்மை இந்த உலகத்தை நன்மை அவர் தரமாட்டாரா? கட்டாயம் செய்வார். ஆமென். அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கு. அதான் அப்போ அந்த மாம்சத்துக்குரிய மனுஷனிடத்தில் பேச்சும் சரி, நடக்கையும் சரி, செயலும் சரி, மாம்சத்துக்குரிய மனுஷனுடைய ட்ரெஸ்ஸிங் கூட பிடிச்சு காட்டும். என்னது? ட்ரெஸ்ஸிங்கில் கூட ஒரு ஸ்டைல் பண்ணி ட்ரெஸ் பண்ணுவான். காரணம், தன்னிலிருந்து பிற ரசிக்கணும். அதுக்கு தான் சொல்லிட்டார் தகுதியான வஸ்திரம். என்னது? ஆணும் சரி பெண்ணும் சரி. ஆமே. பெண்களும் மட்டுமல்ல, இது ஆண்களுக்கு நிறைய இருக்கு. அல்லேலூயா. பிறர் என்னுடைய ட்ரெஸ், என் நடை, என் உடை, என்னுடைய இதை பார்த்து பிறர் இருதயத்தில் கவரணும். தன்னிலிருந்து கவர்ச்சி வெளிப்பட வேண்டும் என்று ட்ரெஸ் பண்ணுவது. அது பிறரை இடற பண்ணுவது. நீ புரியுதா இல்லையா? ஒரு தகுதியான வஸ்திரம். ஆமென். அப்போ தகுதியான வஸ்திரங்கள் வரும்போது சிலவங்களை டைட்டு பண்ணிட்டு உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது. மொத்தத்தில் கிடந்துட்டு குரங்காட்டிகிட்டு இருந்துப்பான். தோத்துடும். அப்படின்னா ட்ரெஸ்ஸே வேண்டாம். எதுக்கு? ஒரு சாக்கு பைக்குள்ளே உள்ள வச்சு தச்சு கட்டி. அப்போது ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய ட்ரெஸ்ஸிங் வயசு தான். அல்லேலூயா. ட்ரெஸ்ஸு நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? நம்முடைய சரீரத்தை என்ன செய்ய? மறைக்க. ஆமாம். ஆனால் ஓவரா கொல அதான் சொல்லணும். ஸ்தோத்திரம். அது எங்களுக்குரியது. அதான் தான் அப்படி அல்ல, தகுதியாக அதான் சொல்ல முடியும். கொலான்னு அப்படியே போட்டிருப்பார் இல்லைங்க. தகுதியான நீட்டாக யாரும் ஒரு குறை சொல்லாத அளவில் ட்ரெஸ். அப்போ மாமிசத்துக்குரியவர்களுக்கு அந்த எண்ணம் வராது. கண்ணாடி முன்னிட்டு நிறைய நேரம் பார்த்து பல மாடல்லாம் சொல்லி எல்லாம் ரொம்ப இது பண்ணி அவங்க குறிப்பாக ஒரு வெளியே போகிறதுக்குனாலும் ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அதான் கொடுத்துட்டு போகணும். போகும்போது தெரியும் யார் போகிறா. ஐநாறு இன்னும் சர்ச்சில் உள்ள அந்த விசுவாசி அந்த பொம்பளை போகிறான். ஓ அதான் அப்படி போகிறான். அப்படி சரி, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அல்ல. அடக்கமான ட்ரெஸ்ஸு. ஆமாம். ஆண்களாக இருந்தாலும் அதுக்கு ஏற்றபடி ட்ரெஸ் என்ன செய்யணும்? ஆமாம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் இறக்கிக்கணும். குனிஞ்சா எல்லாம் தெரிகிற மாதிரி அல்ல. ஆமாம். நீ உட்கார்ந்துட்டு இருந்தாலும் கிளியராக இருக்கணும். பின்னாடி இருக்கிற ஆள் என்ன செய்யக்கூடாது? கொக்கி போட்டு இழுத்து ஆணி அடித்து வச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமாம். சிலவங்களோட சட்டையை மேலே தூக்கி வச்சு கிடையாது. அப்போ வந்து உனக்கு எதுக்கு சட்டை? அப்போ சட்டையை மேலே தூக்கி வச்சு கீழே உட்காந்தா இடையில கொஞ்சம் இடம் புறம்போக்கு தெரியுமா? தெரியாது. இது உனக்கு எதுக்கு? யார் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தது? தேவனுடைய பிள்ளைகள் ஆணும் சரி பெண்ணும் சரி தகுதியான நிலையில் வாழ. அடுத்தவனை பிரியப்படுத்த பார்க்காத. நான் இப்படி போட்டு போகிறேன், யாராவது நான் இதை போட்டு போகிறேன், யாராவது என்ன பிடிச்சி கடத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்களா? என்ன கிண்டல் அடிக்கிற பாஸ்டர் நான் திருப்பி கிண்டல் அடிச்சிடுறேன். இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு நீங்கள் எங்கே போனாலும் ஊழியக்காரன்னு தெரியாது. ஆனால் இதை உடுத்துட்டு எங்கே வேணும்னாலும் கவனமாக தான் நிற்கணும். ஆமே. சில நேரம் ரோட்டு வரதுன்னு டீ கூட குடிக்க முடியாது. அந்த அளவில் கூட நம்ம ஒதுங்கி நிற்க வேண்டியிருக்கு. அப்போது நான் சொன்னேன் இப்படி. அப்போது தகுதியான வஸ்திரம் எல்லோரும் எப்படி பாசமான இப்படி அப்படி கிடையாது. அப்படி அல்ல. ஆனாலும் ஒரு அடக்கம் வேணும். ஆமாம். ஒரு தகுதி. ஆமாம். வஸ்திரத்திலையும் கரெக்டாக ஆவிக்குரியவன் தன் வஸ்திரத்தையும் தன் சரீரத்தையும் பேணுவதில் கூட எச்சரிக்கையாக இருப்பான். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. ஆவிக்குரியவன். இப்போ ஆவிக்குரியவர்களாக எல்லாரும் இல்லை. ஆவிக்குரிய நிலையை விரும்புகிற நீ, ஆமென், உன்னுடைய ட்ரெஸ்ஸிங்கில் கூட நீ கவனமாக இருப்ப. நான் உடுத்தி இருக்கிற அந்த ட்ரெஸ் மூலமாய்
என்னுடைய இந்த நடை மூலமாய், என்னுடைய இந்த சரீர பேணுதல் மூலமாய் யாராகிலும் என்னை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கிற அளவில் இருக்கா என்னை பார்த்து தன் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு ஆணுஞ்சேரி பெண்ணுஞ்சேரி உள்ள ஒரு தகுதி. ஆவிக்குரிய நிலையை வாஞ்சிக்கிறவங்க மாம்சத்துக்குரிய எப்படி இருப்பான். அல்லேலூயா, ஆமென். சரி, அதான் அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் ஆவியினால் என்ன செய்கிறவர்கள் நடத்தப்படும், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆமென். அப்ப நீ தேவனுடைய புத்திரன், தேவனுடைய புத்திரி, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன் என்று ஒரு நபர் உன்னை கைதிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, மாமிசத்துக்கு நான் இப்ப பேசுன மாதிரி பட்டதான மாமிசத்துக்குரிய எல்லா காரியத்திலையும் என்ன வேணும்? ஒரு அடக்கம் வேணும். மாமிசத்துக்குரிய மனுஷன் நான் சொன்ன அந்த நிலைக்கு உள்ள அவன் விரும்பவே மாட்டான். புரியுதில்ல? பிடிக்காது. ஏன்னா 100% யார்? மாமிசம். அவன் நினைப்பான் அவர் வேறு வேலையோட கிழவன். என்னது? ஆமாம், இருக்குது, வயசாகி போச்சு இந்த மனுஷன் அப்படி ஒன்று. நான் கத்தோட ஊழியத்துக்குன்னு இறங்கணுன்னே முன்னெல்லாம் இன் பண்ணிட்டு இருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வெளியே போட்ட ஆளாகும். ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. வெளிநாட்டில் இருக்கும்போது நாங்கள் ஒயிட்டில் போகணுமா, அங்கே பல மாடல் ட்ரெஸ் உண்டு, பல லெவலில் நாங்கள் ட்ரெஸ் பண்ண முடியும். ஸ்தோத்திரம். ஆனாலும் அல்லேலூயா, வெளியே எடுத்து உள்ள இன் பண்ணால் வெளியே போட்டுட்டு போகிற வெள்ளை சட்டை தான் ட்ரெஸ்ஸு. ஒர்க்கிங் ட்ரெஸ் மட்டும் வேறு. மற்றபடி நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லா நிலையிலையும் ஒரு தகுதியான ஒரு மனுஷனாய் வாழணும்னு விரும்பணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கை, ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, ஒரு பரிசுத்தவான், ஆமென் என்று உன்னை பார்த்து கை நீட்டி சொல்லணும். அந்த அளவில் வாழணும். அதுதான் ஆவிக்குரியவன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போது அதான் சொல்கிறேன், அதாவது நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதம் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை, என்னது, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம். எந்த அரண்? இந்த அரண். ஆமென். இந்த இதை குறித்து தான் பேசணும்னு நினைச்சேன். ஆமென். அப்போ அரண் என்று பார்க்கும்போது, ஆமென், அதனுடைய 5 வசனம் வாசிப்போம். அவைகளால், அதாவது எவைகளால்? தேவ பலத்தால். ஆமென், தேவ பலத்தால். அப்படி என்றால் உள் நிறைவால். ஆமென். அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வேற்றுமையையும் என்ன செய்து நிர்மூலமாக்கி என்று சொல்லுகிறான். அரண் எங்க கட்டுகிறான்? மனசு, இருதயத்தில், சிந்தனையாக. சத்துருடைய யுத்த தளம் எங்க? மனம். நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனையை சத்துரு அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க பிரயாசப்படுகிறான். ஆமென். அவன் கட்டுப்பாட்டுள் நம்முடைய சிந்தனையை கொண்டு வருவதற்கு, ஆமென், நம்மை எப்பொழுதும் மாமிசத்துக்குரிய கிறிஸ்தவனாய் இருப்பதையே அவன் என்ன செய்வான்? விரும்புவான். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. யுத்த தளம் ஒவ்வொரு நபருடையது சிந்தனை மண்டலம். சிந்தனையை அழுக்கடைய பண்ணிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கும்? அழுக்காகவே இருக்கும். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஸ்தோத்திரம். அதாவது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி. அங்க மேல 4 வசனத்தில் வாசித்தோம், மாம்சத்துக்கு அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய்.
இந்த அரண் கையை தள்ளிலே சத்தமா சொல்லுவாங்க. ஆமென். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எண்ணங்களாகிய அரண். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை அறிய விடாது. எதிர் எண்ணம் உங்கள் மதிலாக தடுக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது அதான் நான் சொன்னேன், யுத்தம் எங்க நடக்குது? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனை, நம்முடைய அறிவு, பிரைஸ் தி லார்ட், மனம் சம்பந்தமான இடம். ஆமென். மனம் சம்பந்தமான இடத்தை அவன் நினைச்சு கைப்பற்ற விடுகிறான். அந்த மனம் சம்பந்தமான இடத்தை கைப்பற்றுவதற்கு அவன் பயன்படுத்துவது உன்னை எப்பொழுதும் யாரை வைக்க? மாமிசத்துக்குரியவனை வைத்துக்கிடும். மாமிச சிந்தை, மாமிச இச்சை, மாமிச ஆசை, இவைகளையே உன்னுடைய சிந்தனையிலையும் உன்னுடைய பார்வையிலையும் உன்னுடைய எண்ணத்திலையும் கொண்டு என்ன தள்ளிட்டே இருப்பான். சொல்ற புரியுதா? அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா உன்னுடைய மனநிலையை அவன் நிச்சய கைப்பற்ற சாத்தான் ஃபைட் பண்ணுகிறான். ஆமென். ஏன்னா நீ கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யக்கூடாது? வளர்ந்துடக்கூடாது. ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு நேராக உன் மனம் போயிடுச்சுன்னா கர்த்தருக்குள்ள நீ வளர்ந்துருவேன், ஆவிக்குரிய மாறிடுவேன். அல்லேலூயா. அதான் உன்னை வளர, நீ கிறிஸ்துவுக்குள் வளரக்கூடாது, நீ கனி கொடுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்காக எதுவும் செய்யக்கூடாது. பரிசுத்தமான சிந்தை உள்ள ஒரு மனுஷனா என்ன செய்ய வாழக்கூடாது. என்ன சிந்தை? பரிசுத்த சிந்தை உள்ள மனுஷன். உன்னை சிந்தையை நிரப்பிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை பாருங்க. எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளை சத்துரு என்ன செய்யறோம்? தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், தவறான சுபாவங்கள். சில நேரம் பாவம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் உலக ஆசை, சம்பாத்தியம், உலகத்துக்குரிய காரியம், அது செய்யணும். பிஸி. என்னது? பிஸி. எப்போ பார்த்தாலும் பிஸி. எதுக்கு நேரம் இல்லை ஜெபிக்க? எப்பவும் பிஸி. எதுக்கு நேரம் இல்லை பைபிள் படிக்க? ரொம்ப பிஸி. எதுக்கு நேரம் இல்லை சபைக்கு வர? பயங்கர பிஸி. வீட்டில் முட்டி போட நேரம் கொடுக்க மாட்டோம். வீட்டில் சும்மா இருந்தால் தூக்கம் வருமா? வரா. ஆனால் பைபிள் படித்தா என்ன ஒரு மாதிரி இருந்தா? பைபிள் படித்தா வருமா வராதா? அவங்க மற்ற நேரம் சாதா படுத்தா என்ன செய்யாது? தூக்கமே வரல. பிசாசு தூங்க விடலை. படுத்துட்டே சாத்தான திட்டுது. என்ன பண்ணுறது? மணி என்னாச்சு? 12 மணி ஆச்சு. இதுவரை தூங்கலைன்னா ஏதாவது உடம்பு உதவுமா? குறை பார்க்குறது. சரி, கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு? தூங்குறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் எழுப்பி முட்டி போடுறது. ஏசப்பா சோத்திரம். 4 சோத்திரம் கூட ஒழுங்காக வராது. அதுக்கு 4 பிளாட் இதாக. நிறைய பேருக்கு சர்ச்சில் வந்தால் தான் தூக்கம் வரும். இப்படி இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட், ஆவி கிரிச்சுட்டுருக்கு. அல்லேலூயா. அதாவது கர்த்தரோடு நெருங்க விட மாட்டாங்க. அதான் வேற உலக பிரகாரமாக எதை செய்தாலும் தூக்கம் வராது. ஆனால் கர்த்தருடைய காரியத்திற்கு நேராக கவனத்தை செலுத்திட்டாலும் தூக்கம் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். அதான் விஷயம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். காரணம் என்ன தெரியுமா? மனசம்பந்தம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருக்குள் நீ வளர்ந்து விடக்கூடாது. ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நேராக உன் மனசை நீ செலுத்தி விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு உணர்ந்து உன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பிடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்ல, தேவ சித்தத்தை நீ செய்திடக்கூடாது. நீ தேவனோடு நெருங்கி விடக்கூடாது. தேவனோடு நீ உறவாடிடக்கூடாது. இதற்கு எல்லாத்துக்கும் எதிராக செயல்படுவதுதான் சத்ரு. ஆமென். அல்லேலூயா. பல எண்ணங்கள் சிலருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, பாஸ்டர் முழங்கால் படியிட்டாலே பகலில் நான் எங்கெல்லாம் போனனோ, யார்கிட்ட என்னென்ன அதெல்லாம் எனக்கு கண்ணு முன்ன வருது. அட ஒரு ஆள் 2 3 சொல்லியிருக்கிறாங்க.
பாஸ்டர் எனக்காக ஒன்று ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன விஷயம்? இல்லை, அதாவது மற்ற நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுன்னு வச்சுக்கிடுங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வர நான் யார்கிட்டலாம் என்ன பேசணும், யாரை பார்த்தனோ, எங்கெல்லாம் நின்னோ, எங்கே உட்காந்து என்ன சாப்பிட்டனோ அதெல்லாம் எனக்கு முன்னே வந்துகிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன உங்களை ஜெபம் பண்ணாலும் அது போகாதுன்னு பிரைஸரா. தன்னுடைய மனதை சரிப்படுத்தி தேவனுக்கு அவனுடைய இருதயத்தை கொண்டு போக முடியவில்லை என்று எப்படி நீ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும்? ஹல்லேலூயா. கையை வைத்து சத்தமா சொல்லும் ஹல்லேலூயா. சத்துரு என்ன செய்கிறான்? மனநிலையில் பிரைஸலாட் பலவிதமான எண்ணங்கள், அதாவது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், ஆமென், இருதயத்துக்கு, ஏன்னா தேவனை அறிகிற அறிவுக்கு அவருடைய இருதயத்தை செலுத்தி விட்டால் அல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கை நீ வளர்ந்து விடுவாய். தேவனுக்கு ஏற்ற நபரா நீ மாறி விடுவாய். இதனால் பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, 2 வசனத்தை தான் உங்களுக்கு வாசித்து முடிச்சிடுறேன். சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 11 வசனம் வாசிப்போம். இருதயத்தில் வார்த்தையை வைப்பது. ஆமென். அல்லேலூயா. வார்த்தை இருதயத்துக்குள் இருக்கிறதுனால் பாவம் உள்ள என்ன செய்யல, நுழையல. புரியுதா இல்லையா? சத்தியம், வேத வசனத்தை கேட்பது, சத்தியத்தை கேட்பது எங்க நிக்கி? உள்ள இருதயத்துக்குள் நாம் சேர்த்து வைத்திருக்கிறதுனால் அல்லேலூயா தேவன் துக்கப்படுகிற நிலையில் உள்ளதான பாவ எண்ணங்கள் உள்ள வராது. அதான் விஷயம். அதான் சொல்றார் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, அவருடைய இருதயமானது பாவ எண்ணங்களுக்கு நேரம் கடந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா. என் ஆண்டுடைய வார்த்தை எங்கே இருக்கு? என் இருதயத்துக்குள்ள வச்சிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வைக்கணும், தியானிக்கணும். ஆமென். பாருங்க 36 வசனம் வாசிப்போம். என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் சாரும்படி செய்யும். பார்த்தீங்களா? பொருள் ஆசை, உலகத்தில் உள்ள செழிப்பின் மேல், உலக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மேல் ஆசையை விடாமல், இருதயத்தை விடாமல், அல்லேலூயா, எதன் மேல்? பிரைஸ் தி லார்ட். உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும். உம்முடைய செயல்கள், ஆமென், உம்முடைய கிரியைகள், ஆமென், ஆமென், அதை சாரும்படி செய்யும் என்று கேட்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தன் இருதயத்தை பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய வசனத்தின் மேல், அப்போ வசனம் உள்ள தங்கணும்னா, ஆமென், நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட்ட நிலமாய் இருக்க வேண்டும். அப்போ பண்படுத்தப்பட்ட நிலமாய் இருக்க வேண்டும் என்றால் நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் மாறணும். ஆவிக்குரிய மனுஷனாய் நீ மாற வேண்டும் என்றால் அதிகமாய் கர்த்தரை நேசிக்கிற ஒரு இருதயம் உனக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு இருந்தவனுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஏன்னா சத்ருவை ஜெயித்ததே சிலுவையில் தான். ஆமென். அல்லேலூயா. சிலுவையில் பாருங்க, அதில் கொலோசியரில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வாசிப்போம். சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அப்போ நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில என்ன செய்தார்? அழித்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் சிலுவை மரணம், ஆமென், அதை தியானிக்கும் போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை
உனக்கு சரியாக ஜெபிக்க முடியல, ஆண்டவரை நினைக்க முடியல என்றாலே முழங்கால் படிட்டு சிந்திக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் சிலுவை. சாத்தானை இயேசு ஜெயித்த ஒரே ஒரு இடம் சிலுவையில் தான். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் உரிந்து போட்டு, ஆமென், சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் பிடிச்சு, ஆண்டவரே இந்த சிலுவையில் சிந்தின ரத்தம், ஆமென், ஜீவனுள்ள ரத்தம் அப்பா, அது பரிசுத்தமுள்ள ரத்தம் ஆண்டவரே, அந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்க வல்லமையுள்ள ரத்தம் ஆண்டவரே என்று நீ அறிக்கையிட்டு சிலுவையின் பாடுகளை நீ தியானித்தாலே போதும், உன்னுடைய உள்ளார நிலையில் இருக்கிற எல்லா ஆளுக்கும் வெளியே போயிடும். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இறுதியை நம்ம போட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்னென்னா இருந்துட்டு, ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எனக்கு இருதயத்தில் எல்லாத்தையும் மாற்றும் ஆண்டவரேம்மா, எங்கே மாற்று? சிலவங்களுக்கு பூரா ஜெபம் அது ஒன்றும் தான். இருதயத்தில் பொல்லாத பிசாசு இருதயத்தில் பல எண்ணத்தில் கொண்டு வந்துடும், அதெல்லாம் வெளியே தள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன செய்வார்? நீ இழுத்து உள்ள வச்சிருந்த ஆண்டவர் என்ன செய்வார்? ஸ்தோத்திரம். அப்போ நீ சிந்திக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, சிலுவை. ஆமென், உனக்கு அடிக்கப்பட்ட இயேசு. ஆமென், சாத்தானை ஜெயித்த இடம் சிலுவை. ஆமென், அதை நீ தியானிக்கும் போது உள்ளான இருதயம் சுத்திகரிக்கப்படும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அல்ல தேவனோடு ஒரு தேவனுடைய பிள்ளை நெருங்க விடாதபடி, ஆமென், சில காரியங்கள், அதாவது என்ன சொல்வது, சில பிடிவாத குணங்கள், ஆமென், சில பகைமை உணர்வுகள், கசப்புகள், பொறாமைகள், அதான் நேரமாக வாசித்தோம், இவைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கடந்து சத்துரு விதைக்கிறான். ஆமென். அடுத்த உலக கவலைகள், உலகத்தின் சம்பாத்தியத்தை குறித்த கவலைகள், வேறு என்னென்ன சிந்தை எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சிருப்போம். ஆனால் அந்த நேரம் நம்ம வசனம் வாசித்தாலும் உள்ளே போகாது. அல்லேலூயா. ஜெபித்தாலும் உள்ளத்திலிருந்து ஜெபிக்க முடியாது, ஆராதித்தாலும் விடுதலை இருக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளை உள்ளான இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக, ஆமென், ஆண்டவர் சமூகத்தை காத்திருந்து, ஆமென், இயேசுவின் சிந்தனம் இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி, ஆமென், தேவ சமூக சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் நீ ஜெபிக்க நீ ஆரம்பிப்பா என்றால், ஆமென், ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு வெளியே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இவைகள் மேல் நாம் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? எல்லாம் முழங்கால் படித்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாம், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டது. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாய் வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை, நம்முடைய சிந்தை ஆவிக்குரியதாக இருக்கிறதா இல்லை மாமிசத்துக்குரியதாக இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஆமென். மாமிசத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து நாம் வாழ்வோம் என்றால், ஆமென், கட்டாயம் நாம் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கும் போது வேதத்தை ஜெபித்து விட்டு வேதத்தை வாசியுங்கள். ஜெபித்து விட்டு வேதத்தை வாசியுங்கள். வசனங்கள் உங்களோடு பேசும், உள்ளத்தை வசனங்கள் தொடும். ஆமென். அப்பொழுது அதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த நிலையை ஒப்பு கொடுக்கும் போது மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களை கட்டளை இடுவார். ஒரு புதிய மனிதனாக, புதிய மனுஷியா கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒப்பு கொடுங்க எல்லாரும். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மாம்சத்தின்படி மாம்ச சரீரம் உடையவர்களாக இருந்தோம். ஆமென். மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்யவில்லை என்று பவுல் சொல்கிறார்.
எங்கள் போர் ஆயுதம். ஆமென். மாமிசத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரண்களாகிய சத்துரு கெட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களையும் தேவனுடைய பலத்தால் நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்பட்டவர்களாக இருந்தும் மாம்சத்தோடு நடக்கிறவர்கள் அல்லப்பா, ஆவியின்படி நடக்கிறவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, ஆவியின்படி ஆவிக்கேற்றபடி வாழ்கிற ஒரு மனுஷன் தன்னில் ஆவிக்குரிய சாயல் வெளிப்பட வேண்டும் என்றுள்ள ஒரே ஒரு சிந்தையோடு வாழ்வார்கள் அல்லவா? அந்த சிந்தை ஒவ்வொரு கட்டளையிடும். ஒவ்வொரு நிராசிபதி வந்தவுள்ள நிராசிரித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.